வணக்கம், வெல்கம் டு தமிழ் அறுசுவை. இன்றைக்கி நம்ம வீட்டிலையே ராகி மாவில் இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம எப்போதும் அரிசி மாவில் தான் இடியாப்பம் செய்வோம். இன்றைக்கி வித்தியாசமாக கேழ்வரகு மாவில் எப்படி இடியாப்பம் செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே இருக்குது. ஒரு பவுலில் நான் 2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த ராகி மாவை வறுத்துட்டு கூட செய்யலாம். லேசாக சூடாக வானலில் போட்டு வறுத்து எடுத்துகிட்டு கூட செய்யலாம். நான் வறுக்காமல் தான் செய்கிறேன். ஒரு 2 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேன். அதே 2 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா சூடு பண்ணுறேன். தண்ணி நிறையாலாம் ஊற்றக்கூடாது, இதுக்கு மாவு கெட்டியாக இருக்கணும். அதனால் ஒரு 2 கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சம் உப்பு, இந்த இடியாப்பத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் எதுக்குன்னா மாவு ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும், கையில் ஒட்டும். அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இந்த தண்ணி இப்போ நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதித்த பிறகு தான் ஆட் பண்ணணும், கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணாதீங்க. தண்ணி இப்போ நல்லா ஒரு கொதி வருது. இது கூட சேர்த்து நம்ம இப்போ கலக்க போகிறோம். மாவு கெட்டியாக தான் இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஊற்றி கலந்து பார்த்துன்னே இருங்க. அப்படி மாவு உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு மாவுக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட் மாறும். ஒரு சில மாவுக்கு கொஞ்சமாக தண்ணி எடுக்கும், ஒரு சில மாவுக்கு நிறைய தண்ணி எடுக்கும். அதனால் பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுட்டேன். இப்போது இது கூட ஆறட்டும் கொஞ்சம் நேரம். நம்ம அப்படியே கை வச்சு பிசைய முடியாது. மாவு தண்ணி ஆயிடுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மாவு கூட சேர்த்துக்கலாம் இது கூட. இப்போ நான் இடியாப்பம் செய்கிறதுக்கு இடியாப்பம் அச்சில் உள்ளே கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப ஒட்டும். அதனால் உள்ளே ஃபஸ்ட்டு தடவை செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உள்ளே ஃபுல்லாக எண்ணெய் தடவிட்டு கையிலையும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு எடுத்தால் எப்படி வருதுன்னு பாருங்கள், கையில் ஒட்டாமல் வருதில்ல. அதுக்காக தான் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிறது. இப்போ இதை நம்ம இடியாப்ப அச்சுக்குள்ளே போட போகிறோம். இடியாப்ப அச்சுக்குள்ளே ஃபுல்லாக போட்டுக்கோங்க. நான் இடியாப்ப தட்டு என்கிட்ட இல்லை, அது நான் இட்லி தட்டில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் அதில் எண்ணெய் கூட தடவிக்கலாம். நான் வாழை இலை வச்சுருக்கேன், நீங்கள் எண்ணெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இலை வைக்கணும்னு அவசியம்லாம் இல்லை. நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எப்போதும் இடியாப்பம் புழிகிற மாதிரி புழிஞ்சிடுங்க. இது ரொம்ப வேலைலாம் கிடையாது. நீங்கள் நார்மலாக அரிசி மாவில் செய்கிற இடியாப்பம் மாதிரியே தான். ஆனால் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு சேர்க்கணும். கொஞ்சம் கையில் ஒட்டும், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இதை மாதிரி நீங்கள் எப்போதும் புழிகிற மாதிரி புழிய வேண்டியதாக. இங்கே பாருங்கள், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வருது. இது மாதிரி ஃபுல்லாக புழிஞ்சிக்கோங்க. ரொம்ப மேலே அடுக்கிட்டு போகாதீங்க. ஒரு 2 லேயருக்கு மேலே தாண்டாதீங்க, இல்லைன்னா எல்லாம் போய் ரொம்ப ஹார்டாகிட போகுது. ஸோ அதனால் ஒரு 2 லேயர் போட்டு சுற்றிட்டு நீங்கள் விட்டுடுங்க. மீதியாக அடுத்த தட்டில் செஞ்சுக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக புழிஞ்சு இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோம். நான் இட்லி பாத்திரத்தில் ஏற்கனவே தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து வேக வைக்க வேண்டியதான். நீங்கள் எப்போதும் நார்மலாக இடியாப்பம் செய்கிற மாதிரி தான். அதுதான் முடிஞ்சிச்சு. என் இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது 2த்தையும் வச்சு நான் வேக வைக்க போகிறேன். உடம்புக்கு ரொம்ப நல்லது ராகி மாவில் செஞ்சு சாப்பிட்டா. குழந்தைங்களுக்கும் நீங்கள் இடியாப்பம் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ராகி மாவு ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. வேறு ஏதாவது செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிட மாட்டாங்க. இடியாப்பம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை இப்போ ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வைங்க. அப்படி இல்லைன்னா நல்லா வேகிற வரைக்கும் விட்டுருங்க. பாருங்கள், நம்ம இடியாப்பம் நல்லா சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பிளேட் பண்ண வேண்டியதான். பிளேட்டில் வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சம் தேங்காய் பால் வச்சுருக்கேன், கொஞ்சம் தக்காளி சட்னி வச்சுருக்கேன். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அது கூட வச்சு சாப்பிட்லாம். குருமா கூட வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. மறக்காமல் தமிழ் அறுசுவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.